ஏகநாயன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக சலாமும் செலவாத்தும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரை பின்தொடர்ந்த சத்திய சகாபாக்கள் சகாபி பெண்மணிகள் அதை தொடர்ந்தவர்கள் கியாமத்து நாள் அழிகின்ற வரை இந்த மார்க்கத்தை ஏற்று பின்பற்றி நடக்க வேண்டும் வாழுகின்ற ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் அது குடும்பத்தார் மீதும் இறைவனுடைய கருணையும் கிருபையும் நேசமும் பாசமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களே, மாற்று மத உறவுகளே, இளைஞர்களே, இளைஞர்களே, சிறுவர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவனுடைய தீனை இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே நிற்கும் பொழுது அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா கேள்விகளை தொகுத்து கேட்கும் பொழுது அதிலிருந்து தப்பித்துக் கொண்டு அல்லாஹ் நல்லவர்களுக்காக விசுவாசிகளுக்காக சித்தப்படுத்தி வைத்திருக்கின்ற ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் அனைவர்களும் ஒன்று சேர வேண்டும் என்ற ஒரு பேர ஆசையோடு இது போன்ற தெருமுனை பிரச்சாரங்கள் ஜமியத்துல் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் ஜமாத்தின் சார்பாக தொடர்ந்து இது போன்ற இஸ்லாமிய மார்க்க தெருமுனை பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு அங்கமாக இந்த பகுதியிலும் நம்முடைய ஜமாத் ஜமியத்துல் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் ஜமாத்தின் சார்பாக இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற உம்மத்துக்கும் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பகுதியை தேர்வு செய்து இளைஞர்களுடைய சீரழிவு குறித்தும் அது மட்டுமல்லாமல் குர்ஆன் நம்ம எப்படியெல்லாம் எச்சரிக்கிறது என்பதை குறித்தும் ஒரு சில தகவல்களை இந்த நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பிரபஞ்சத்தை படைத்தான். இந்த பிரபஞ்சத்தை மனித வர்க்கத்திற்காக படைத்ததாக தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? அல்லாஹ் தான் நமக்கு எண்ணற்ற அருட்கொடை வழங்கியிருக்கிறார். உலக வாழ்வாதாரங்களை எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறார். இந்த உலகத்திலே வாழ்வதற்குண்டான எல்லா தேவைகளையும் ரப்புல் ஆலமீன் நமக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தை படைத்த நோக்கமே மனிதர்கள் வாழ்வதற்காகத்தான் என்பதை ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவிலே நம்மிடத்திலே ஞாபகப்படுத்துகிறார். ஹுவல்லதி ஹலகலகுமா ஃபில் அர்லி ஜமீஅன், நாம் தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தோம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவினுடைய 29வது வசனத்திலே சொல்லி செய்கிறார். படைத்த நோக்கம் மனிதர்கள் வாழ்வதற்காக, படைக்கப்பட்ட நோக்கம் எதற்காக என்பதையும் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். வமா ஹலகது வல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஃபுதுன், மனித வர்க்கத்தையும் கண்ணால் தெரியாத அங்கும் இங்கும் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜின் வர்க்கத்தையும் படைக்கப்பட்ட நோக்கம் என்னை இபாதா, என்னை வணங்க வேண்டும், எந்த தேவைகளாக இருந்தாலும் என்னிடத்தில் தான் நீங்கள் கேட்க வேண்டும். அது பொருளாதாரம் சரி, அது குழந்தைகளானாலும் சரி, அல்லது வாழ்வாதாரம் சரி, நோய் நிவாரணமானாலும் சரி, எந்த தேவைகளாக இருந்தாலும் என்னிடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும், என்னிடத்தில் மட்டும்தான் இபாதத் செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் படைக்கப்பட்டோம் என்பதை தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறார். அப்ப மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் தெளிவான முறையில ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டார். அவனை வணங்க வேண்டும். அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தை படைத்து மனிதனுக்கு அழகாக்கி வைத்து மனித வர்க்கத்தை படைத்து இந்த உலகத்தில் எல்லாம் உனக்குத்தாண்டா படைச்சிருக்கிறேன், உனக்காகத்தான் மழையை கொடுத்திருக்கிறேன், உனக்காகத்தான் இரவு பகலை மாறி மாறி அமைத்திருக்கிறேன், உனக்காகத்தான் கனிவைகளை படைத்திருக்கிறேன், உனக்காகத்தான் காற்றை வசப்படுத்தி உனக்கு கொடுத்திருக்கிறேன், உனக்காகத்தான் நீரை கொடுத்திருக்கிறேன், உனக்காகத்தான் அழகான பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உன்னை படைத்த நோக்கம் எதுக்கு தெரியுமா? என்னை நீ இபாதத்து செய்ய வேண்டும், என்னை நீ வணங்க வேண்டும், எனக்கு நீ நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை திருமறை குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகிறார். அப்ப நம்ம படைத்த நோக்கம் அல்லாஹ்வை இபாதத்து செய்ய வேண்டும். ஆனால் படைத்த நோக்கத்தை மறந்தவர்களாக
இந்த உலகத்தினுடைய வாழ்வாதாரத்தின் மீது அளவுக்கு அதிகமான ஆசை வைத்தவர்களாக, இந்த உலகம்தான் நிரந்தரமானது என்பதை ஏதோ ஒரு விதமாக ஆனந்தத்திலே புரிந்து வைத்துக் கொண்டு இந்த உலகத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு சில செய்திகளை உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மரணத்தை பற்றி நினைவு கூறிவிட்டு, எனது அருமை இளைய சமுதாயமே, இந்த உபதேசம் யாருடைய காதில் வரை கேட்கப்படுகிறதோ அது இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களானாலும் சரி, தாய்மார்களானாலும் சரி, ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய இளைய சமுதாயமான இளைஞர்களானாலும் சரி, துடிப்பு மிக்க இளைய சமுதாயமாக இருந்தாலும் சரி, இங்கே சொல்லப்படுகின்ற விஷயங்களை என்னதான் சொல்லுகிறார்கள், என்ன நோக்கத்திற்காக இங்கே சொல்லப்படுகிறது என்பதை ஒரு கணம் உங்களுக்காக அல்லாஹ் வழங்கியிருக்கிறானே செவிகள், அந்த செவிகளிலே இங்கே பேசப்படக்கூடிய விஷயங்களை செவிதாழ்த்தி கேளுங்கள் தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே. காரணம் என்ன தெரியுமா? மரணத்திற்கு பிறகு ஒருவேளை அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் எல்லாம் தப்பித்து விடுவோம், அல்லாஹ் நாடினால். நிச்சயமாக காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மார்க்கத்தை எங்களால் முடிந்தவரை இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இது போன்ற எங்களுக்கு பணி சுமைகள் இருந்தாலும், வீட்டுடைய வேலைகள் இருந்தாலும், இந்த தெருவிலே அல்லாஹ்வுடைய தீனை சொல்லி அதன் மூலமாக யாராவது ஒருவர் மேல்வழி அடைந்தால் அதன் மூலமாக எங்களுக்கும் நன்மை கிடைக்கும், அந்த மக்களும் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஆவலோடு, ஆசையோடு, இன்பத்தோடு இது போன்ற திருமண பிரச்சாரங்களை ஏற்பாடு செய்து உங்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக வந்திருக்கிறோம். இதை யாராவது புறக்கணித்தால் இதோ நாம் உங்களிடத்தில் நினைவுபடுத்துகிறேன், இதோ ரப்புல் ஆலமீன் பார்த்துக் கொண்டிருக்கிறார், அர்ஷின் மீது அமர்ந்து கொண்டு அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இதோ வெள்ளிக்கிழமை நாள் உனக்கு தெரியாததல்ல, உனக்கு புரியாததல்ல. மக்ரிபுடைய தொழுகையை நாங்கள் நிறைவு செய்துவிட்டு இந்த பகுதியை தேர்வு செய்து உன்னுடைய தீனை சொல்வதற்காக நாங்கள் இங்கே எங்களுடைய வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாங்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உபதேசத்தை யாராவது புறக்கணித்தால், இந்த உபதேசத்தை யாராவது புறக்கணிக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அது எங்களுடைய பொறுப்பல்ல. அல்லாஹ்வே நீதான் சாட்சி, அல்லாஹ்வே நீதான் சாட்சி என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லி தப்பித்து விடுவோம். அப்படி என்று சொன்னால் புறக்கணிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். திருமறை குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் அழகாக சொல்லி காண்பிக்கிறான். அவசானமாக அருளப்பட்ட திருமறை குர்ஆன் வசனத்திலே சொல்கிறான், வத்தகு வத்தகு யௌமன் துர்ஜமூன ஃபீஹி இலல்லாஹி சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸு மா கஸபத் வஹும் லா யுலமூன். அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். என்னுடைய வாக்கல்ல, இங்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளருடைய வாக்கல்ல, அல்லாஹ்வுடைய வாக்கு. சூரத்துல் பக்ராவிலே சொல்லுகிறார், வத்தகு, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வத்தகு யௌமல் துர்ஜமூன ஃபீஹி இலல்லாஹ். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், ஆயிஷா ஆயிஷா, அந்த அரசாத்துல் கியாமாவுடைய நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? அருமை மனைவியாக இருக்கக்கூடிய, அறிவுச்சுடராக இருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஆயிஷா, அந்த நாள் மறுமை நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? ஒட்டுமொத்த மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டிருப்பார்கள். பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள் என்று சொல்லி பிரிந்து விரிந்து நிற்கப்படக்கூடிய அந்த நாள். அந்த நாளிலே அல்லாஹ் விசாரிப்பான். சில மனிதர்கள் எல்லாம் வயதின் காரணமாக அங்கே ஐயகோ என்று அறைகூவல் விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஆண்களும் பெண்களும் ஆடை அணியாதவர்களாக, செருப்பு அணியாதவர்களாக அங்கே நின்று கொண்டிருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், முகம் சுளிக்குகிறார்கள். பெண்களே, கொஞ்சம் கவனமா சிந்திச்சு பாருங்களே. ஆயிஷா நாயகி அவங்க முகத்தை சுளிக்கிறாங்க. யார சொல்லலாம்? ஆண்களும் பெண்களும் அந்த நாளில செருப்பணியாதவர்கள் சரி, ஆடை அணியாதவர்கள் நிற்பார்களா என்று சொல்லி முகம் சுளிக்கின்ற நேரத்தில், அந்த நேரத்தில் ஒருவர் பார்த்துக் கொள்வார்களே என்று முகம் சுளிக்குகிறார்கள் அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகங்கள் எல்லாம் சிவக்குகிறது. முகம் சிவந்தவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆயிஷா, அந்த நாளிலே தன்னை பற்றியே சிந்தித்து பயப்படக்கூடிய அந்த நாளில் ஒரு மனிதன் எப்படி இன்னொரு நபரை பார்க்க முடியும் ஆயிஷா? அந்த நாள் அப்படிப்பட்ட நாள். அந்த நாளுடைய விசாரணை எப்படி இருக்கும் தெரியுமா ஆயிஷா? இந்த உலகத்திலே
இந்த உலகத்திலே ஒரு மாடு அல்லது ஒரு ஆடு வேண்டும் வேண்டும் என்று சொல்லி மற்றொரு ஆட்டை முட்டியிருந்தால் அந்த ஆட்டுக்கும் அந்த மாட்டுக்கும் தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த நாள், மிருகத்திற்கும் கூட தீர்ப்பு சொல்லக்கூடிய நாள். அப்படிப்பட்ட அந்த நாளிலே மனிதர்கள் எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால், இடதருமை தாய்மார்களே, இடதருமை இளைஞர்களே, அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறார், எப்படிப்பட்ட நெகமத்துகளை வழங்கியிருக்கிறார், எப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை வழங்கியிருக்கிறார், எப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார். இப்படியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக, அல்லாஹ்வுடைய உபதேசத்தை புறக்கணிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்று நடக்குவதற்கு அலட்சியம் காட்டக்கூடியவர்களாக தாயை ஏசுகிறார், தந்தையை ஏசுகிறார், ஆபாசமும் அசிங்கமும் புகைக்கும் மதுவுக்கும் அடிமைப்பட்டவர்களாக இளைய சமுதாயம் இன்றைக்கு சீரழின் பக்கம் போய்கொண்டிருக்கிறது. தண்டிக்க வேண்டிய பெற்றோர்களும் கண்டிக்காமல் இன்றைக்கு மகன் எப்படி வேண்டாலும் நடக்கட்டும் என்று சொல்லி பெற்றோர்களும் அலட்சியம் காட்டிக் கொண்டிருக்கிறார்களே. அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே பெற்றோர்கள் நிற்கப்படுவார்கள், இந்த பிள்ளைகள் நிற்கப்படுவார்கள். அல்லாஹ் கட்டாயம் கேள்வி கேட்பார், அல்லாஹ் கட்டாயம் கேள்வி கேட்பார். அதைத்தான் திருமறை குர்ஆன் சொல்கிறார், அந்த நாளிலே அணு அளவு நன்மை செய்திருந்தாலும், நாம் செய்திருக்கக்கூடிய அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அல்லது அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதற்கு ஏற்றவாறு கூலி கொடுக்கக்கூடிய அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சூரத்துல் பக்ராவிலே 281வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான் என்று சொன்னால், அன்பானவர்களே சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய அருளை நினைத்து, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நெகமத்துகளை நினைத்து இன்றைக்காவது நாம் அழுது மன்றாடி இருக்கிறோமா? இன்றைக்காவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா? தொழுகை என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத் இருக்கிறது, அந்த இபாதத்தை எத்தனை பேர் நிறைவேற்றினோம் சிந்தித்து பாருங்களேன். இன்றைக்கு ஏதோ தொழுகை என்று சொன்னால் ஆண்களுக்கு மட்டும்தான், அதுவும் குறிப்பாக வயதானவர்களுக்கு மட்டும்தான் தொழுகை என்ற அடிப்படையிலே நாம் விளங்கி இருக்கிறோம். தொழுகை என்று சொன்னால் ரமலானுடைய மாதத்தில் மட்டும்தான் தொழுகை, ரமலானுடைய மாதத்தில் மட்டும்தான் குர்ஆனை ஓதுவோம், ரமலானுடைய மாதத்தில் மட்டும்தான் திக்ருகளை செய்வோம், ரமலானுடைய மாதத்தில் மட்டும்தான் நன்மையான காரியங்கள் செய்வோம் என்று பெண்களே விளங்கி இருக்கிறேன் என்று சொன்னால் அது மிகப்பெரிய அபத்தம், அது மிகப்பெரிய பிழை, அது மிகப்பெரிய ஆபத்தும் கூட. காரணம் என்ன? ரமலான் என்பது நம்முடைய பரீட்சை என்பார் தாய்மார்களே. ரமலான் வரை இருக்கிறது. ரமலான் என்பது மற்ற மாதங்களுக்கு முன்னோட்டமாக நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அதிகமான கூலி கொடுக்கக்கூடிய மாதமே தவிர, அந்த மாதத்தில் மட்டும் இபாதத் செய்து ஏனைய மாதங்களை புறக்கணித்தால், அந்த மாதத்தில் மட்டுமே குர்ஆனை ஓதி ஏனைய மாதங்களிலே புறக்கணித்தால், அந்த மாதத்தில் மட்டுமே நன்மையான காரியங்கள் செய்து மற்ற மாதங்களிலே புறக்கணித்தால், அந்த மாதத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் அல்லாஹ் நாடினால் கூலி கிடைக்குமே தவிர பாக்கி அனைத்தும் அபத்தங்களாக பிழைகளாக ஏற்றுக்கொள்ளப்படாததாக மாறிவிடும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரமலானை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறார்? லஅல்லக்கும் தத்தகூன். ரமலான் வரை இருக்கிறது. ரமலான் என்ன சொல்கிறார்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கையாளர்களே, உங்கள் முன் இருக்கப்பட்டவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதை போன்று உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் எதை விரும்புகிறார் தெரியுமா? அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? வெறுமனே நோன்பு அல்ல, நோன்பின் மூலமாக நம்மளிடத்திலே இறையச்சத்தையும் அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய பயபக்தியும் விரும்புகிறார். லஅல்லக்கும் தத்தகூன், பயபக்தியுடையவர்களாக தக்வாவுடையவர்களாக நீ மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நோன்பை கடமையா இருக்கிறான் என்று சொன்னால், அந்த நோம்பில ஏதோ வெறுமனே 30 நோன்பு நோட்டால் மட்டும் போதாது. அந்த நோன்பு என்பது நமக்கு பரீட்சை. அதைத்தான் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான். மற்றொரு வசனத்தில் சொல்கிறான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த. அல்லாஹ் சொல்கிறான் தாய்மார்களே, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்துடைய வாழ்க்கை, மரணத்தையும் வாழ்வையும் நாம் எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறோம் தெரியுமா? சிந்திச்சு பாருங்க. ஒரு சில செய்திகளை உங்களுக்கு கடைசியா ஞாபகமூட்டுவேன். இந்த உரை முடியும் பொழுது உங்களுக்கு ஒரு சில சம்பவங்களை ஞாபகமூட்டுவேன். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த. எப்படி சொல்லுகிறார்? மரணத்தையும் வாழ்வையும் உங்களுக்கு நாம் எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறோம் தெரியுமா? உங்களை சோதிப்பதற்காக. செயல்களில் யார் அழகானவர், பேசுவதிலே யார் அழகானவர், நடந்து கொள்வதிலே யார் அழகானவர் என்று சோதிப்பதற்காகத்தான் உங்களுக்கு மரணத்தையும் வாழ்க்கையும் ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார் என்று சொன்னால், மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, இந்த உலகம் அழியக்கூடியது. வமல் ஹயாத்தத் துன்யா லைபுன் வல்லஹவுன் வலதாருல் ஆகிரத்து கைருல் லில்லதீன யத்தகூன் அஃபலா தாகிலூன். அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ் சொல்கிறார்,
எப்படி சொல்கிறான்? இந்த உலகம் என்பது அற்பமானது, வேடிக்கையானது, கவர்ச்சிகரமானது. யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, யார் இறையச்சமுடையவர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமை வீடே சிறந்தது. அஃபலா தாக்கிலூன், நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டாமா? அல்லாஹ் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார், கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம்ம நிறைய மௌத்துகளை கலந்திருப்போம், மௌத்து வீட்டுக்கு போயிருப்போம், சில மௌத்துகளை கேட்டு நாம் அழுந்திருப்போம், சில மரணத்தை கேட்டுட்டு என்ன சொல்றீங்க, என்ன பேசுறீங்க, நேற்றுக்குத்தானே நல்லா இருந்தாரு, நேற்றுக்குத்தானே என்னிடத்துல பேசிக் கொண்டிருந்தாரு, நேற்றுக்குத்தானே என்னிடத்துல உணவு வாங்கி உண்டாரு, நேற்றுக்குத்தானே இதோ வர்றேன் என்று சொல்லி போனாரு, இவரா நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்துச்சு, நல்லா பேசுறாரு, அவருக்கு எந்த நோயும் கிடையாது, சின்ன வயசாச்சு, எல்லாத்தையும் சிரிச்சு சிரிச்சு பேசுவாரு, தொழுகி விட மாட்டாரு, பெற்றோரை பேணுவாரு, எல்லாம் சொல்லுவோம் இவரா மௌத்து என்று சொல்லி நாம் எல்லாம் வியப்படுகிறோம். ஒரு கட்டத்திலே ஆச்சரியத்தோடு கேட்கிறோம், அந்த மௌத்து பேசுற எனக்கும் வரும், யாரெல்லாம் கேட்கிறோமோ அவர் அனைவருக்கும் வரும் என்பதை இந்த நேரத்தில் ஞாபகம் ஊட்டுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே ஆயிஷா நாயகம் இடத்தில் சொல்கிறார்கள், ஆயிஷா ஆயிஷா எனக்கு தொழுவதற்காக ஒளிச்செய்வதற்காக தண்ணீர் ஏற்பாடு செய் என்று சொல்கிறார்கள், ஒளிச்செய்வதற்காக தண்ணீர் ஏற்பாடு செய்து சொல்கிறார்கள். ஒரு கட்டத்திலே அன்னை ஆயிஷா நாயகம் அவர்கள் ஒளிச்செய்வதற்காக தண்ணீர் வைக்கிறார்கள். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி செய்கிறார்கள், ஒளி செய்து விட்டு தக்பீர் கட்டுகிறார்கள், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தக்பீர் கட்டுகிறார்கள். எப்படி கட்டுகிறார்கள் தெரியுமா தாய்மார்களே? எப்படி ஓதுகிறார் தெரியுமா? அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிய உடனேயே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறார்கள். எப்போது தெரியுமா? இரவு நேர தஜ்ஜுதுடைய தொழுகையில, இரவு நேர தஜ்ஜுதுடைய தொழுகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீரை கட்டி ஃபாத்திஹா சூராவை ஓதுகிறார்கள், சூரத்து பக்ராவை ஓதுகிறார்கள், சூரத் ஆல இம்ரானை ஓதுகிறார்கள், சூரத் அன்-நிசாவை ஓதுகிறார்கள். எப்படி ஓதுகிறார்கள் தெரியுமா? அழுது கொண்டே ஓதுகிறார்கள், அழுது கொண்டே ருக்கு செய்கிறார்கள், அழுது கொண்டே சுஜூது செய்கிறார்கள், மீண்டும் இரண்டாவது ரக்அத் எழுந்திருக்கிறார்கள், அதே போன்று சூரத் ஃபாத்திஹாவை ஓதுகிறார்கள், ஏனைய அத்தியாயங்கள் எல்லாம் ஓதுகிறார்கள், அழுது கொண்டே நிற்கிறார்கள். அன்னை ஆயிஷா நாயகம் அவர்கள் பயப்படுறாங்க, இது சின்ன வீடுங்க. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் செய்ய போகும்போது அன்னை ஆயிஷா நாயகம் காலை குறுக்கிக்குவாங்க, அவ்வளவுதான் வீடு, நம்மள வீட்டை கட்டி வச்சிருக்கிற பிரம்மாண்டமா அது போல இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு அப்படி இல்ல, அவர் படுப்பதற்காக விரிப்பாரு, அந்த விரிப்பு தான் இரவு நேரத்துல வீட்டை மறைப்பதற்காக எடுத்து மறைத்துக் கொள்வார்கள். அதிசயம் நம்மால் காண முடிகிறது. கை எப்படி மேல தூக்குற, மேல கூரையை பிடிச்சிடலாம், இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு இருந்தது. தொழுகைக்காக நின்றால் சுஜூது செய்யும் பொழுது ஆயிஷா நாயகம் காலை குறுக்கிக் கொள்வார்கள், அந்த காலில் பகுதியில் தான் சுஜூத் செய்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படித்தான் வாழ்க்கை வாழ்வாதாரங்கள் இருந்தது. அழுகிறார்கள், அன்னை ஆயிஷா நாயகம் அவர்கள் அழுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவதை பார்த்து தன் முட்டியை மடிக்கிறவராக அன்னை ஆயிஷா நாயகம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அழுகுறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிந்த பிறகு அன்னை ஆயிஷா நாயகங்களை கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அருமை கணவரே, எதற்காக இப்படி நின்று அழுகுது நீங்க தொழுகிறீங்க, என்ன காரணத்துக்காக நீங்க அழுது தொழுகிறீங்க என்று கேட்கும் பொழுது, எனது அருமை பெண்களே, தாய்மார்களே, அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை கேளுங்களே. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆயிஷா ஆயிஷா, அல்லாஹ் எத்தனை அருட்கொடை நமக்கு வழங்கியிருக்கிறான், அவளுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அபுதன் சுக்கூரா, அபுதன் சுக்கூரா, அபுதன் சுக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியாளனாக நான் இருக்க வேண்டாமா? சொன்னது யார் தெரியுமா தாய்மார்களே? சொன்னது யார் தெரியுமா? மௌலூத் மாசத்துல மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதுகிறோம் என்ற பேரிலே நாம் எல்லாம் ஓதிக்கொண்டிருக்கிறோமே, அதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத சில செய்திகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமே. இந்த வஹாபிகள், இந்த முஜாஹிதுகள், அல்லாஹ் தூதை நேசிக்காதவர்கள், அவர்கள் மதுலோதை ஓத மாட்டார்கள் என்றெல்லாம் விமர்சனம் செய்கிறோமே. அந்த அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபுதன் சுக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றியில் அடியானாக இருக்க வேண்டாமா? எப்படிப்பட்டவர் தெரியுமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர். அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான், நபியே உன்னுடைய முன் பாவங்களையும் பின் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று பிரகடனப்படுத்தி விட்டான் அல்லாஹ். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் சிபாரிசு என்று சொல்லக்கூடிய அந்தஸ்து பெற்றவர்கள். நபிமாருடைய தலைவராக இருக்கக்கூடிய, நபிமாருடைய ஒட்டுமொத்த நபிமார்கள் இருக்கிறார் அல்லவா, அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வலிக்க நின்று தொழுதிருக்கிறார் என்று சொன்னால் சிந்திச்சு பாருங்களேன், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பயணம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? இளைய சமுதாயமே, கொஞ்சம் நின்று நிதானமாக சிந்தித்து பாருங்களேன். ஓடி ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறோமே. ஹய்யாலு ஸலா,
கையாளில் பலா என்று மாங்கோசை கேட்டும் கூட அதற்கு பதில் கொடுக்காமல் தெருவிலே நின்று கொண்டு ஆபாசமான பேச்சுக்களிலும் அசிங்கமான இருக்கக்கூடிய அபத்தங்களையும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறோமே. நான் உடல் வலிமை உள்ளவன், என்னை யாரும் எதுவும் சொல்லிவிட முடியாது என்று திடகாத்திரமாக ஆணவமாக பேசக்கூடிய இளைய சமுதாயமே, இந்த சீர்திருத்தத்தை நோக்கி வரக்கூடிய இளைய சமுதாயமே, இன்றைக்கு பெண் பின்னாலும் புகையின் பின்னாலும் மதுவின் பின்னாலும் ஆபாச பின்னாலும் சீரழிவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஆரோக்கியத்தை வழங்கியிருக்கிறானே. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எண்ணற்ற கோடியான உடலுறுப்பில் இருக்கக்கூடிய எத்தனையோ நரம்புகள் இருக்கிறது. அதுல ஒரு நரம்பை இழுத்து பிடித்து விட்டால், ஒரே ஒரு நரம்பு தாங்க, ஒரே ஒரு நரம்பு தான், லைட்டா ஒன்று இழுத்துட்டா போதும், அல்லது நரம்ப சுருக்க வச்சுட்டா போதும், நடக்க முடியாது. கால தெருவில் இழுத்துட்டு நடப்போம். எல்லாம் சொல்லுவாங்க, என்ன ஆட்டம் போட்டடா, என்ன ஆட்டம் போட்டா தெரியுமாவே, அம்மாவை எழுத்து பேசுறவே, வாப்பாவை எழுத்து பேசுறவே, உபதேசம் சொல்லும் போது புறக்கணிச்சியே இது நம்ம சொல்றோமே, அதே நமக்கும் நெஞ்சை நிமிர்த்தி என்னை எவன்டா கேட்பா, நான் இப்படித்தாண்டா இருப்பேன், நான் இந்த வாகனத்தை 108ல போறது, ஆஸ்பத்திரிக்கு போறது எப்படி 90ல போய் கடைசியில 108க்கு போறோமே, அதே ஒரு வாகனத்தை முறுக்கி கொண்டு போறோமே, என்னை தடுப்பதற்கு யாரு? நான் இளைய சமுதாயம், நான் இப்படித்தான் நடப்பேன், என்னை யாரும் எது சொல்லிவிட முடியாது என்று ஓடிக்கொண்டிருக்கிறோமே. ஒரே ஒரு நரம்பை அல்லாஹ் இழுத்து பிடித்து விட்டால் டோட்டல் நம்ம காலி, டோட்டல் காலி. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான், எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தவணை வந்து விட்டால் பேசுற நானா இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, இங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய தவணை முடிந்து விட்டது என்று சொன்னால், மலக்குள் மௌத் நம்முடைய உயிரை கைப்பற்ற வரும் பொழுது அந்த நேரத்திலே அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு என்று கேட்டாலும் கொடுக்கப்பட மாட்டாது. நல்ல கவனமா சிந்திச்சுக்கங்க. அல்லாஹ் நமக்கு நிறைய வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறார். பக்கத்திலே சில மௌத்தின் மூலமாக நமக்கு பாடத்தை கற்பிக்கிறார். பக்கத்துல சில மௌத்து நடக்கும், அதன் மூலமாக சில பாடத்தை நமக்கு கற்பிக்கிறார். திடீர் மரணம், இளைய சமுதாயம் இளைஞர்கள் மரணம் பார்க்கிறோம் இல்லையா? நன்றாக ஓடிக்கொண்டு கிரிக்கெட் விளையாட்டு இருக்கிறாங்க நண்பர் ஒருவர், நம்மளுடைய நெருங்கிய நண்பர், நல்ல திடகாத்திரமான மனிதன், நல்ல ஆரோக்கியம், நிறைய ஜிம்முக்கு போவா, நல்ல பாடியா இருக்குவா, நல்ல சொல்லும் இல்லையா உடல் கட்டுக்கோப்பு இல்ல. என்ன அதிகாலை நேரத்துல எல்லாரும் சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாடும் இல்லையா, கிரிக்கெட் விளையாட்டு இருக்கும். பாருங்களேன், கிரிக்கெட் விளையாட்டு இருக்கும் பொழுது திடீர்னு நெஞ்சு வலிக்குது, நெஞ்சு வலி வச்சா நல்ல ஆரோக்கியம் இருக்கும், மவுத்து வருது எதிர்வே பார்க்க முடியும், அந்த அளவுக்கு ஒரு சகோதரன் திடீர்னு நெஞ்சில கை வச்சா எல்லாரும் என்னப்பா ஆச்சுன்னா, உன்னடா நெஞ்சு லைட்டா வலிக்குதுன்னா, இருங்க தண்ணி குடிங்கடா, தண்ணி குடிச்சு மீண்டும் எந்திரிச்சா, மீண்டும் எந்திரிக்கும் போது என்ன ஆகுதுங்கிறா, இல்ல நெஞ்சு லைட்டா வலிக்குதுங்கிறா. நெஞ்சை பிடித்துக் கொண்டு அந்த கிரிக்கெட் விளையாடக்கூடிய மைதானத்தை போய் சொல்லல, நடந்த சம்பவத்தை சொல்றேன், நடந்த சம்பவத்தை சொல்றேன். நெஞ்சை பிடித்துக் கொண்டு எங்கு பேட்டை பிடித்து நின்று கொண்டிருந்தானோ அதே இடத்துல சுருண்டு விழுந்து பறவைத்தான். ஆரோக்கியம், ஆரோக்கியம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆரோக்கியம் இருந்து என்ன பிரயோஜனம்? நல்ல ஜிம்முக்கெல்லாம் போய் நல்ல 6 பேக் எல்லாம் ஏத்தி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்ல. அல்லாஹ்வுடைய அவகாசம் முடிந்தது என்று சொன்னால் மௌத் அவ்வளவுதான். அதேதாங்க எனக்கும், அதான் இருக்கக்கூடிய எல்லாருக்கும். மரணிக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனால மரணிக்கணுமே தவிர, மரணிக்கும் பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில இவன் மௌத்தாரதா நல்லது என்று சொல்லக்கூடிய அளவில அவர்களுக்கு சாபத்தோடு நாம் மரணிக்க கூடாது. ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவிலே சொல்லுகிறார், சில மௌத்துகளை பற்றி சொல்லும் பொழுது, இந்த மரணம் எல்லாம் அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கும், இப்படிப்பட்டவருடைய மரணம் எல்லாம் மலக்குமாருடைய சாபம் கிடைக்கும், இப்படிப்பட்ட மரணங்கள் எல்லாம் மனிதனுடைய சாபம் உண்டு என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? சூரத்துல் பக்ராவிலே ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லும் பொழுது, இன்னல்லதீன கஃபரு வமாத்துஹும் குஃபாரூன், எப்படி சொல்லுகிறார்? இவர்கள் எல்லாம் யார் மார்க்கத்தை புறக்கணிக்கிறார்களோ, இன்னல்லதீன கஃபரு வமாத்துஹும் குஃபாரூன், யார் மார்க்கத்தை புறக்கணிக்கிறார்களோ, இந்த வேதத்தை புறக்கணிக்கிறார்களோ, உபதேசத்தை புறக்கணிக்கிறார்களோ, அவளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவன் மரணிக்கும் பொழுது அவனுடைய சாபம், முதலாவது சாபம் யாருடைய சாபம் கிடைக்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய சாபம் உண்டு என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய சாபம் அவனுக்கு உண்டு. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்லுவான்? வாடகத்தை சொல்லுவான், அவனுக்கு வாடனுடைய சாபம் உண்டு, மனிதனுடைய சாபம் உண்டு என்று தன்னுடைய சூரத்துல் பக்ராவிலே 161வது வசனத்திலே சொல்லுகிறான் என்று சொன்னால், எனது அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய சாபத்தோடு நம்முடைய மவுத் இருக்கக்கூடாது. அல்லாஹ் நேசிக்கக்கூடிய, அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மரணமாக நம்முடைய மரணமாக இருக்க வேண்டும். அதைத்தான் திருமறை குர்ஆனில் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கையாளர்களே, மரணிக்கும் பொழுது நீங்கள் முஸ்லிமாக அன்றி நீங்கள் மரணிக்காதீர்கள்,
வாழும் போது முஸ்லீமாக வாழ சொல்லல, மரணிக்கும் போது முஸ்லீமாக. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மரணம் எப்பொழுது வேண்டால் வரலாம் என்ற சிந்தனை நம்ம இடத்துல வர வேண்டும். கட்டுப்பட்டவனாக நம்முடைய மௌத் இருக்க வேண்டும். எப்படி அல்லாஹ் எதை சொல்லி இருக்கிறானோ, அல்லாஹ் எதை ஏவி இருக்கிறானோ, எதை தடுத்திருக்கிறானோ, ஏவியதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ் தடுத்த ஹராமான, அல்லாஹ் தடுத்த போதைய ஹராம் என்று விளங்கி இருக்கக்கூடிய தவறான பேச்சு, தவறான பார்வை, மதுவாகட்டும் அல்லது விபச்சாரமாகட்டும், புகையாகட்டும், பொய்யாகட்டும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய ஹராமில் இருந்து விடுபட்டு அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கக்கூடிய நன்மையான காரியங்களிலிருந்து நம்முடைய மௌத் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறார். அதுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யணும். அதுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யணும். நம்முடைய தாய்மார்களே, பெற்றோர்களே, மரணத்தை பற்றி உங்களுக்கு ஒரு நினைவு கூறுகிறேன். நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு இளைய சமுதாயம் அங்காக நின்று கொண்டிருக்கிறீர்கள். பாப்பா உம்மாவுடைய பேச்சுக்கு மாற்று பேச்சு பேசுறமே. ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாப்பாவுடைய கோபத்தில் தான் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்குன்னு சொன்னார்கள். நல்லா புரிஞ்சிருக்கா? ஹதீஸ் இருக்கா? அல்லாஹ்வுடைய கோபம் தாயினுடைய கோபம் இருக்கிறது. தாயினுடைய நேசத்தில் தான் அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மார்க்கத்திற்கு புறம்பான காரியத்தை நாம் செய்யும் பொழுது அல்லது துனியாவில அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அடிமைத்த விஷயத்தை தாய் தந்தைகள் செய்யக்கூடாது என்று சொன்னால் அந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் விடுபடாது. அல்லாஹ்வுடைய கோபம் அல்ல, தாய் தந்தைய கோபம் விடுபடாது. அதே நேரத்திலே உலக ரீதியான விஷயத்தில் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இளைஞர்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இன்றைக்கு நிறைய நபர்கள் தாய்க்கும் தந்தைக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாயும் தந்தையுடைய கோபத்தில் ஆளாகி விடாதீர்கள். உலக ரீதியான விஷயத்துல புரியுதுக்கு சொல்ற, பாப்பா இருக்காரு, உம்மா இருக்காரு, நம்ம நண்பரோட சுத்துவதற்கு போறோம். சுத்த போறக்கூடிய நேரத்துல பாப்பா சொல்றாரு, உம்மா சொல்றாரு, மகனே நீ போகாத, நீ இந்த நேரத்துல போறது எனக்கு பிடிக்கல என்று சொல்லும் பொழுது, இல்ல நான் போவேன், நீங்க சொல்லி நான் என்ன கேட்பது, நான் வண்டி எடுத்துட்டு தான் போவேன், நான் இப்படித்தான் நடப்பேன் என்று யாராவது பாப்பாவுடைய பேச்சுக்கோ தாயுடைய பேச்சுக்கோ எதிர்த்து சொல்லி நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களே, விபரீதமாகும். அவர்கள் உலக ரீதியான சில விஷயங்களை நம்மிடத்தில் செய்யாது என்று சொன்னால் அது செய்யாம இருக்கிறது நல்லது. கேரளாலிங்க நடந்த சம்பவம் இது. இளைஞர்களே, பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லுங்கள். பள்ளி விஷயமாகட்டும், இது போன்ற தீன் விஷயமாகட்டும், இது போன்ற விஷயங்களுக்கு செல்லுங்கள் என்று சொல்லும்போது இளைஞர் சமுதாயம் செல்லுங்கள். அப்பொழுது மௌத்தானாலும் அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய மௌத்தா இருக்கும். அதே நேரத்திலே தீமையான விஷயங்கள் செல்லும் பொழுது உம்மா சொல்றாங்க, போகாதடா, நைட்டு நேரம் போகாத, வண்டி எடுத்துட்டு போகாத, நீ அந்த பகுதிக்கு போகாத என்றெல்லாம் சொல்லும் பொழுது தயவு செய்து அவரிடத்தில் வழக்காடாதீர்கள். தாய் சொல்லிச்சா சரிமா, திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்றாங்களா, போயிடாதீங்க. அப்படி போனா ஆபத்துல போய் முடியும். காரணம் என்ன? தாய் ஏதாவது பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனை நமக்கு எதிராக மாறிவிடும். கேரளாவில் இப்படித்தான் நடந்துச்சு. பாப்பா இல்ல, உம்மா மட்டும்தான் இருக்காங்க. மகனுக்கு ஒரு வாகனத்தை கொடுத்திருக்கிறாங்க. நடந்த சம்பவம் இது. புரிதலுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். இந்த இளைய சமுதாயம், எதிர்த்து பேசக்கூடிய இளைய சமுதாயத்தினுடைய படிப்பினை பெறுவதற்காக சொல்லுகிறேன். நமக்காக வாழக்கூடிய ஜீவன்கள், தாய் தந்தையர்கள், அவரை எதிர்த்து பேசாதீர்கள். அப்படி பேசினால் இந்த உலகத்திலே தண்டனை உண்டு. அல்லாஹ் அங்கீகரித்து விடுவார். அன்பானவர்களே, இளைய சமுதாயமே, அல்லாஹ் அங்கீகரித்து விட்டால் தப்பிக்கவே முடியாது. பாருங்க, உம்மாட்ட சொல்றான், நான் நண்பர் வீட்டுக்கு போறேன், நைட்டு நண்பருடைய கல்யாணம் இருக்கு, நான் நண்பர் வீட்டுக்கு போறேன், போய் சொல்லிட்டு போறான். உம்மா சொல்றாங்க, மகனே நீ போகாத, 9 மணிக்கு மேல நண்பர் வீட்டுக்கு போறேன்னு சொல்லும் பொழுது, மகனே நீ போகாத, எனக்கு இன்னமும் மனசு சரியில்லை, எனக்கு இன்னமும் மனசு உறுத்துது, நீ போகாதேங்கிறான். இந்த பையன் என்ன பண்ண தெரியுமா? இல்லம்மா நான் போயிட்டு வர்றேன், பக்கத்துலதான் நண்பர் வீடு, நான் போயிட்டு வர்றேங்கிறான். உம்மா தடுக்கிறாங்க. எனக்கு இன்னமும் மனசு சரியில்லடா, படபடப்பா இருக்கு, இது வரைக்கும் நீ போட, ஆனா நான் உன்னை தடுத்ததே கிடையாது, ஆனா இந்த ட்ரிப் நீ போகாத, எனக்கு சரியில்லை மனசு என்று சொல்லும் பொழுது இந்த மகன் என்ன செய்கிறான்? அம்மாவுடைய பேச்சை மீறி போறான். போயிட்ட போடுவேன், வந்துருமா, 12 மணிக்குள்ள வந்துடுவேன், நிக்காவுடைய அந்த பங்கன் முடிஞ்ச உடனே நான் வந்துடுவேன் சொல்லி போயிடுறான். உம்மா தனியா வீட்டுல காத்துட்டு இருக்காங்க. நைட்டு 11 ஆச்சு, 12 ஆச்சு, மகன் இருந்து எந்த போனும் வரல, மகன் இடத்துல இருந்து எந்த போனும் வரல, எந்த தகவலும் வரல, காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில என்ன செய்கிறார்கள்? தாய் மகனுடைய நண்பருக்கு போன் பண்ணி கேட்கிறாங்க, என் பையன் வந்தானா என் நண்பர்களை கேட்கும் பொழுது அந்த நண்பர் சொல்கிறார், அங்க வந்தா, ஆனா திரும்பி போயிட்டாரு, திருமணத்துக்கு வந்திருந்தாரு, ஆனா அங்கிருந்து நான் வந்துட்டேன், அவர் அங்கிருந்து போயிட்டாரு என்று சொல்லும் பொழுது, இன்று என் மகன் வரலையே என்று சொல்லி தாய் இரவு நேரம் எல்லாம் புலம்பிக் கொண்டு கதறிக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறாள். விடிகாலை நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தகவல் வருகிறது, ஒரு கூட்டம் வருகிறது, வீட்டுக்கு ஒரு கூட்டம் வருகிறது. தாய் அழைத்து சொல்கிறார்கள், ஒரு பையனானு தெரியல,
ஏதோ ஒரு தெருமூலையில் மோட்டார் சைக்கிளோடு இடிக்கப்பட்டு சுக்குநூறாக ஒரு பையன் அங்க விபத்தில் ஆயிருக்கிறார். அது யாருன்னு தெரியல. உங்க மகனா வந்து பாருங்க என்று சொல்லி ஒரு கூட்டம் அந்த தாயாரை அழைத்துக் கொண்டு அங்கே விபத்துக்குள்ளாகப்பட்ட மகனை கொண்டு காண்பிக்கிறார்கள். எனது அருமை சகோதரர்களே, இளைஞர்களே, சிந்தித்து பாருங்களே, எப்படிப்பட்ட ஒரு அபத்தமான நிலை ஏற்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கிறது. வாகனம் சுக்குநூறாக வீழ்ந்து கிடக்கிறது. மகன் தெரித்து வீழ்ந்து கிடக்கிறார். கை கால்கள் எல்லாம் அடிபட்டு மரணித்து தலை கைகளெல்லாம் சிறுவைந்து, அன்பிற்குரியவர்களே, அங்கே மகன் மரணித்திருக்கிறார். தாய் அப்படியே பதறாங்க. தாய் பதறாங்க. நான் உன்னை போக வேண்டாம்னு சொன்னேடா, உன்னை நான் போக வேண்டாம்னு சொன்னேன். இதுதான் அன்பானவர்களே, தாய் ஒரு சில சந்தர்ப்பத்திலே போகாதுன்னு சொன்னா போகாதீங்க. அந்த இடத்துல போனால் பாதிப்பு ஏற்பட்டு விடும். காரணம் என்ன தெரியுமா? சில தகவல் முன்கூட்டியாக நமக்கு வரக்கூடிய செய்தி என்பார்கள். அதே நேரத்தில் மரணத்தை தடுப்பதற்கு யாராலும் முடியாது. இந்த இடத்தில் தான் அவருடைய மரணம் போக வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக யாராலும் தடுத்து விட முடியாது. அதே நேரத்தில் சில செய்திகளை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வாதாரங்களை வாழ்த்த வேண்டும் என்பார்கள். நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இளைய சமுதாயம் பெற்றோருக்கு எதிராக, இன்றைக்கு இளைய சமுதாயம் தந்தைக்கு எதிராக, இன்றைக்கு இளைய சமுதாயம் இங்க இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு எதிராக, இங்க இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் இங்க இருக்கக்கூடிய யாராவது உபதேசம் செய்தால் அவளுக்கு எதிராக நாம் களை கட்டி எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறோமே, அதுவெல்லாம் தவறு என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன? மரணத்தினுடைய நினைவு கூறல் நம்ம இடத்துல ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறேன், நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ்வுக்கு பயனுள்ளதாக வளர்த்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை எல்லா நேரத்திலும் பள்ளி வாயில் அருகிருக்கிறதா, பள்ளிக்கு சென்று தொழுகி நம்முடைய பிள்ளையுடைய கண்காணிப்பு இருக்க வேண்டும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய மகன் யாரிடத்தில் பேசுகிறார், தன்னுடைய மகள் யாரிடத்தில் பேசுகிறார் என்ற கண்காணிப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு வழிகெடுத்துவதற்காக ஒரு கூட்டம் இன்றைக்கு திரிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்களை வழிகெடுத்த வேண்டும். அவர்கள் ஒருபோதும் நேர்வழியில் விடக்கூடாது. அவர்களை போதமைக்கு அடிமையாக்க வேண்டும், இன்னவர ஹராமுக்கு அடிமையாக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிராக நாம் கண்ணும் திருத்தமாக இருக்க வேண்டும். அதை கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய பிள்ளைகளை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? நாளை மறுமை நாளிலே நம் பிள்ளைகள் நமக்கு எதிராக வந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே கேட்கும் பொழுது, என்னுடைய வாப்பா அம்மா என்னுடைய தேவைகள் எல்லாம் உழைத்து செஞ்சாங்க, ஆனா தீனுடைய கல்வியை கொடுக்கவில்லையே என்று சொல்லி நமக்கு எதிராக நின்று விடுவார்கள். அந்த நிலை பெற்றோர்களை நமக்கு வந்து விடக்கூடாது. இது இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது. பாருங்களேன், ஒரு மனிதன் மரணம் அடைந்து விட்டால் அவனுக்கு தொழக்கூடிய ஜனாசாவுடைய தொழுகை கூட நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காமல் இன்றைக்கு உலகத்துடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோமே. என்ன காரணம்? உலகத்துடைய கல்விக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஆசையின் காரணமாகத்தானே அதை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோமே தவிர, மரணித்தால் தாய்க்காக தந்தைக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஜனாசாவுடைய ஒரு பேப்பில் வரக்கூடிய 4 துவாக்களை கற்றுக் கொடுப்பதற்கும் கூட நாம் தயாராகவில்லை என்று சொன்னார். அருமை தாய்மார்களே, அருமை வாப்பாமார்களே, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நிற்க போகிறோம். காரணம் தெரியுமா? நமக்கு எதிராக மக்கள் நிற்பார்கள், நமக்கு எதிராக பிள்ளைகள் நிற்பார்கள். என்னுடைய வாப்பா எனக்கு கற்றுத்தரல, என்னுடைய உம்மா எனக்கு கற்றுத்தரல என்று சொல்லி நமக்கு எதிராக நின்று விடுவார்கள். அதே சந்தர்ப்பத்திலே நம்முடைய பிள்ளைகளை தீனுள்ள, மார்க்கமுள்ள, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்த்திருந்தோம் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சிந்திச்சு பாருங்களே, வாப்பாவோ உம்மாவோ மௌத்தானா நம்ம பிள்ளைகளை ஐவத்து தொழுகக்கூடியவனாக, ஒழுக்கமுள்ளவனாக, நல்ல ஹலாலை பேணக்கூடியவனாக, பெற்றோரை மதிக்கக்கூடியவனாக, பெரியோர்களை மதிக்கக்கூடியவனாக, உறவுகளை அரவணைக்கக்கூடியவனாக இப்படி நம்ம பிள்ளைகளை வளர்த்திருந்தோம் என்று சொன்னால் வாப்பா உம்மாட்ட பாசம் உள்ளவனா இருப்பா. எப்படி தெரியுமா? ஒரு கட்டத்திலே நாம் மரணம் அடைந்து விட்டால் நமக்காக நின்று அவன் தொழுவான். நான் தொலை வைக்கிறேன் என்னுடைய வாப்பாக்கு, என் உம்மாக்கு நான் தொலை வைக்கிறேன். என்ன காரணம்? உம்மா மேல நான் அதிகமான பாசம் வைத்திருந்தேன். எனக்காக வாழ்ந்தா என்னுடைய உம்மா, எனக்காக வாழ்ந்த உப்பா என்று சொல்லி வாப்பாவுடைய ஜனாசாவாகட்டும் உம்மாவுடைய ஜனாசாவாகட்டும் நின்று தொலை வைப்பான். அல்லாஹ் மஃபுர்லஹு வர்ஹம்ஹு வஃபிஹி என்று சொல்லும் பொழுது அழுது 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 அவன் பிரார்த்தனை செய்வான். அல்லாஹ் என்னுடைய வாப்பா எப்படிய பாவங்களை பொறுத்துக் கொடு, அல்லாஹ் என்னுடைய உம்மாவுடைய பாவங்களை பொறுத்துக் கொடு அல்லாஹ் என்று சொல்லி தொழுகை நிறைவேற்றக்கூடிய மக்களை நாம் உருவாக்கி இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்களேன். அப்படி உருவாக்கி இருந்தால் அவன் கபரிலே எப்படி பிரார்த்தனை செய்வான் தெரியுமா? நம் மன்னரிலே அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அந்த சாலிகான பிள்ளை நமக்காக எப்படி பிரார்த்தனை செய்வார்கள் தெரியுமா?
ஒன்றுமல்ல, ஒரு சில செய்திகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் தாய்மார்களே. நல்ல பிள்ளைகளை நாம் உருவாக்கி இருந்தோம் என்று சொன்னால் அனுதினமும் தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் என்னுடைய வாப்பாவுடைய பாவங்களை பொறுத்துக் கொடு, அல்லாஹ் அல்லாஹ் என்னுடைய உம்மாவுடைய பாவங்களை பொறுத்துக் கொடு, அல்லாஹ் அவருடைய கபரை விசாலமாக்கி கொடு, அல்லாஹ் அவருடைய கபரை ஒளியேற்படுத்தி கொடு, அல்லாஹ் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை கொடு, அல்லாஹ் என்னுடைய உம்மா எப்படிப்பட்டவர் தெரியுமா, என்னுடைய வாப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா, அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார் அந்த பிள்ளை நல்ல சாலிகான பிள்ளையாக இருந்தால். பெற்றோர்களே, கடைசியாக உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு ஞாபகப்படுத்துகிறேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வார்த்தைகளை கொண்டு ஞாபகப்படுத்துகிறேன். அந்த கடைசி நேரத்திலே அந்த கபரிலே அல்லது தொழுகையிலே அல்லாஹ்விடத்திலே இரு கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்வார். எப்படி பிரார்த்தனை செய்வார் தெரியுமா? அல்லாஹ் அல்லாஹ்வே என்னுடைய அப்பா என்னுடைய உம்மா எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒவ்வொன்றாக முறையிடுவார், அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார். அல்லாஹ் சிறு வயதாக நான் இருக்கும் பொழுது எனக்கு பேச முடியவில்லை, எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது, எனக்கு பாவம் ஏற்பட்டு விட்டது, கால்வரல இருதயம் கோளாறு ஏற்பட்டு விட்டது, யாரிடத்திலும் கையேண்டாதே, யாரிடத்திலுமே பொருளாதார உதவி கேட்காதே. என்னுடைய தாய் என்னுடைய தந்தை ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு பள்ளியாக சென்று என்னுடைய மகனுடைய மருத்துவ உதவிக்காக யாராவது உதவி செய்யுங்களேன், என்னுடைய மனைவிக்காக யாராவது பொருளாதார உதவி செய்யுங்களேன் என்று தன்மானத்தை இழந்து கௌரவத்தை இழந்து கண்ணியத்தை இழந்து எனக்காக என்னுடைய நோய்க்காக என்னுடைய ஆரோக்கியத்திற்காக கையேந்து எனக்கு எல்லா விதமான உறுப்புகளை கொடுத்த எனக்காக எல்லா தேவைகளை கொடுத்த என்னுடைய தாய் தந்தையர்கள் இப்போது மன்னரில் இருக்கிறார்கள். எல்லாம் இவர்களுக்கு கபரை விசாலமாக்கி கொடு ஏன்பா இடத்துல சொல்லி கேட்பா. தாய்மார்களே, அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்குங்கள், அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளை உருவாக்குங்கள். மரணத்துக்கு பிறகு நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய, மரணத்துக்கு பிறகு இந்த பகுதியில் வாழும் பொழுது இவரை போன்று ஒரு சிறந்த பிள்ளை யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குங்கள். அதான் இஸ்லாம் கற்றுத் தருகிறது. அந்த பிள்ளை கேட்பார், அல்லாஹ்விடத்திலே கேட்பார். இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஏன்னா உலகத்திலே புகைகரம் மதுகரம் இன்னும் இருக்கக்கூடிய பொய் பேசுவதுகரம் அவதூறு வரப்பதுகரம் பெற்றோர்களை மதிக்காமல் நடப்பதுகரம் என்றெல்லாம் உலகத்தில் எதெல்லாம் சராமா இருக்கிறதோ எதெல்லாம் தீமையாக இருக்கிறதோ அந்த தீமைகள் எல்லாம் எனக்கு எடுத்து சொல்லி இதை நீ செய்து விடாதே, இது ஒருபோது நீ செய்து விடாதே என்று எச்சரிக்கை செய்தார்கள் என்னுடைய தாய் தந்தையர்கள். அப்படிப்பட்ட தாய் தந்தையர்கள் மன்னரிலே இருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழும் பொழுது தொழ வேண்டும், இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், இந்த உலகத்திலே வாழும் பொழுது பள்ளியோடு தொடர்பில் இருக்க வேண்டும், இந்த உலகத்திலே வாழும் பொழுது உறவுகளை அரவணைக்க வேண்டும், இந்த உலகத்திலே வாழும் பொழுது பொய் பேசி விடாது, இந்த உலகத்திலே வாழும் பொழுது யாரும் புறக்கணித்து விடாது, இந்த உலகத்திலே வாழும் போது ஆபாசமான அசிங்கமான காரியங்களில் ஈடுபட்டு விடாது, நோன்பு நிற்க வேண்டும், சக்காத்து கொடுக்க வேண்டும், இன்னொரு அமல்களை கொடுக்க வேண்டும் என்று இந்த உலகத்திலே வாழும் பொழுது எதுவெல்லாம் நன்மை இருக்கிறதோ அதுவெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய தாய், அதுவெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய வாப்பா இப்ப மண்ணில இருக்கிறாய். அல்லா மண்ணில இருக்கிறா, மண்ணில இருக்கிறார் என்னுடைய வாப்பா, என்னுடைய மண்ணில் இருக்கிறா. எல்லாம் இவருக்கு நீ உயர்ந்த அந்தஸ்தை கொடு, இவர்களுக்கு நீ உயர்ந்த அந்தஸ்தை கொடு, சொர்க்கத்திலே உயர்ந்த இடத்தை கொடு, எனக்காக வாழ்ந்தவர்கள் இவர்கள் என்று சொல்லி அந்த ஜனாசாவுடைய தொழுகையில் மட்டுமல்ல, அந்த நேரத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு சுபுடைய தொழுகையிலும் ஒவ்வொரு லகுனுடைய தொழுகையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் அல்லாஹ்வும்மி அபி அல்லாஹ்வும்மி உம்மி அல்லாஹ்வும்மி அபி அல்லாஹ்வே என்னுடைய வாப்பாவுடைய பாவங்களை பொறுக்கணுமே, அல்லாஹ்வே என்னுடைய உம்மாவுடைய பாவங்களை பொறுக்கணுமே, அல்லாஹ்வே வாப்பாவுடைய பாவங்களை பொறுத்து சொர்க்கத்தை கொடுக்கணுமே என்று ஒவ்வொரு நேரத்திலும் கேட்பான். அப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள் நாம் மரணித்தால் எப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை ரத்தின சுருக்கமாக ஒரு சில செய்திகளை ஞாபகப்படுத்தினேன். அவர் நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். அதற்காக நாம் செய்ய வேண்டிய பிரதானமான கடமை என்ன தெரியுமா? தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகளுக்கு பள்ளியோடு தோற்கக்கூடிய மார்க்க கல்வியை, தீன் கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி கற்றுக் கொடுத்தால் தான் மௌத்தானாலும் அல்லது உயிரோடு வயசானக்கூடிய காலத்துல நம்மை அவர்கள் அரவணைப்பார்கள். உலகத்துல எல்லா படிப்பையும் கொடுக்கிறோம், நிறைய சம்பாதிக்குண்டான பொருளாதார உதவிக்குண்டான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கிறோம். ஆனா வயசான காலத்திலே ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது, மகனே தலைவலிக்குதான சொன்னா நீயே போய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் நம்முடைய மக்களை உருவாக்கி விடக்கூடாது. சால்மார்களே, சகோதரிகளே, காரணம் என்ன தெரியுமா? தவறு நம்ம இடத்துல இருந்து கொண்டிருக்கிறது, தவறு நம்ம இடத்துல இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், குல்லுக்கு ராயின் குல்லுக்கு மஸ்ஊலன் ராயத்தி என்று சொன்னார்கள். ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். வாப்பமார் பொறுப்பை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான், தாய்மாருடைய பொறுப்பை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். அதே போன்று பிள்ளைகளே உங்களையும் விசாரிப்பான். வயது மூந்த தாய் தந்தருடைய
பொருத்தத்திற்கு ஆளாக வேண்டுமே தவிர அவருடைய வருத்தத்திற்கு ஆளாகி விடக்கூடாது. காரணம் என்ன? அதை தன் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்தினே. தாயுடைய கோபத்திலும் தந்தையுடைய கோபத்திலும் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது. நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து விட்டார் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் நரகத்துக்கு செல்லக்கூடியதாக மாறிவிடுவோம். ஆகவே நம்முடைய பிள்ளைகளின் மேம்பட பெற வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற திருமண பிரச்சாரங்களை மஸ்ஜிதுல் தக்வா சார்பாக, ஜம்இயத்துல் அஹ்லில் குர்ஆன் வல் ஜமாஅத் சார்பாக இது போன்ற திருமண பிரச்சாரங்கள் ஒவ்வொரு இடங்களில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். எந்த காரணத்துக்காக தெரியுமா? எல்லோரையும் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும், நன்மையின் பக்கம் அழைக்க வேண்டும், ஏகத்தின் பக்கம் அழைக்க வேண்டும், சொர்க்கத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். சொர்க்கம் தான் நமக்கு நிரந்தரமானது, மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது. ஒருபோதும் யாரும் நரகத்திலே வீழ்ந்து விடக்கூடாது. தான் எதிரியாக இருந்தாலும் கூட அவர் நரகத்தில் வீழ்ந்து விடக்கூடாது என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஆதங்கப்பட்டார்களோ அதே ஆதங்கம் தான் இங்கே இந்த பகுதியில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோமே. ஜம்இயத்துல் அஹ்லில் குர்ஆன் வல் ஜமாஅத் சார்பாக, ஜமாஅத் ஜமாஅத் சார்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோமே. மஸ்ஜித் தக்வா பள்ளி சார்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோமே. அந்த நிர்வாகத்துடைய பொறுப்பாளருக்கு எல்லாம் இதே கவலைதான். காரணம் என்ன தெரியுமா? நான் மட்டும் சொர்க்கம் போனா பத்தாது, என்னுடைய உம்மாவும் போகணும், என்னுடைய வாப்பாவும் போகணும், சக உறவுகளும் போனோம், சக நண்பர்களும் போனோம், எல்லாரும் சொர்க்கம் சொல்ல வேண்டும். அதற்குண்டான ஏற்பாடுதான் இது போன்ற திருமலை பிரச்சாரம். இறுதியாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் தாய்மார்களே, நம்முடைய பிள்ளைகளை மார்க்க கல்வியோடு தொடர்பு ஏற்படுத்துங்க. பக்கத்துல பள்ளி இருக்கா, அங்கதான் வரணும் இல்ல, போக போக அவங்க புரிஞ்சுக்குவாங்க. பள்ளிக்கு போக வைங்க. இந்த மகனை பள்ளிக்கு போடா, நல்ல நல்ல விஷயங்களை கேளுடா, தொழுடா, இப்படியே நடக்காதடா என்று சொல்லி குர்ஆனோடு அவர் மக்களை உசுப்பி விட வேண்டும். அதே போன்று நம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல, பெண் பிள்ளைகள் விஷயத்திலும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் வழிதவறி சென்று விடுவார்கள். இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு வழிதவறி சென்று கொண்டிருக்கிறார்கள், போதைக்கு அடிமையானவர்களாக. அது மட்டுமல்லாமல் சினிமா போன்ற கூத்தாடி பின்னால் நடக்கக்கூடிய ஒரு அவலை நிலை நம்மால் காண முடிகிறது. படத்தில் வரக்கூடியவன் எல்லாம் தலைவன் என்று சொல்லி அவன் பின்னால் செல்லக்கூடிய பிள்ளைகளாக, அது குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டி முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளக்கூடிய இளைய சமுதாயங்கள் எல்லாம் எவன் பின்னாலோ சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் பெற்றோர்களே அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு அறிவின் பக்கம் அழைக்க வேண்டும் என்று சொன்னால் தீனின் பக்கம் உங்களுடைய அழைப்பை நீங்கள் தொடங்க வேண்டும். அதற்குண்டான உத்வேகம் தான் மஸ்ஜிதுல் தக்வா. மஸ்ஜிதுல் தக்வாவுடைய பண்பு தான், அவருடைய கொள்கையாக தான் மக்களை நேர்வழித்து நிறுத்த வேண்டும், மக்களை குர்ஆனோடு தொடர்படுத்த வேண்டும், பெரியோர்களை மதிக்க வேண்டும், உறவுகளை அரவணைக்க வேண்டும். உலகத்திலே வாழ்க்கை நிரந்தரமானதல்ல, மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்பதற்காகத்தான் இது போன்ற திருமண பிரச்சாரங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் தங்களுடைய தேவைகள் இருந்தும் கூட, தனக்கு வேலைகள் இருந்தும் கூட அதுவெல்லாம் புறக்கணித்து விட்டு இந்த பகுதியிலே தேர்வு செய்து, இந்த இடத்தில் தேர்வு செய்து அல்லாஹ்வை சாட்சி நிறுத்தி ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நிர்வாக சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இந்த பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறோமே தவிர அல்லாஹ் நீதான் சாட்சி. அல்லாஹ் எங்களால் முடிந்தவரை இந்த பகுதியில தொழுகையை குறித்தும், பெற்றோருடைய நன்மைகளை குறித்தும், இளைஞருடைய சீர்கேட்டை குறித்தும் எடுத்து சொல்லிவிட்டோமே அல்லாஹ்வே, நாளை மஹ்ஷர் மைதானத்தில் எங்களை குற்றம் பிடித்து விடாதே. இங்க யார் புறக்கணிக்கிறார்களோ, யார் இதை செய்யாமல் விதண்டாவாதம் பேசுகிறார்களோ, யார் அலட்சியப்படுத்துகிறார்களோ, அல்லாஹ் நீதான் சாட்சி அல்லாஹ் என்று சொல்லி நாங்கள் தப்பித்து விடுவோம் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக, எந்த உபதேசத்தை நாம் செவிகேற்றோமோ அந்த உபதேசத்திலே காதில் விழுந்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்குமையானால் அதை உடனே நடைமுறைப்படுத்துங்கள். பேசும் பொழுது என்னுடைய நாவிலிருந்து ஏதாவது சிறு சிறு தவறுகள் உங்களுடைய உள்ளத்திலே பாதிப்பு ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த தவறுக்கு நான் தான் பொறுப்பை தவிர அல்லாஹ் அல்ல. என்னுடைய வார்த்தையில நான் தவறு இருக்குமே தவிர அல்லாஹ்வுடைய வார்த்தையில தவறு இருக்காது. என்னுடைய வார்த்தையில் ஏதாவது மனம் புண்படியான நிகழ்வுகள் உங்களை உள்ளத்திலே பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அதற்காக இந்த நேரத்திலே உங்களிடத்திலே மன்னிப்பை கேட்டவனாக, இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வை சாட்சி நிறுத்தியவனாக இந்த உபதேசத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாஹுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.